ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி புடலங்காயை வச்சு ரொம்ப அருமையான சுவையில் சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் புடலங்காயை வச்சு இது வரைக்கும் சமைச்சிருக்க மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. புடலங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புடலங்காவை நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் புடலங்காய் வச்சு சைடிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். புடலங்காய் எடுத்துருக்க ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய், இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 kgங்க. புடலங்காய் வந்து பிஞ்சான புடலங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ புடலங்காயுடைய மேல் பாகமும் கீழ்ப்பாகமும் கட் பண்ணிவிட்டு இது போல் தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறம் புடலங்காவை 2ஆக கட் பண்ணி அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாங்க. அதுக்குள்ளே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி விதைலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இது போல் காய் துருவலில் நல்லா துருவிட்டு எடுத்துக்கலாம் பொடியாக. இப்போ ஒரு புடலங்காவையும் நான் துருவி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகமும் வெடிச்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, 2 வெங்காயம்னா தக்காளி 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்ச புடலங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ புடலங்காவையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க மிதமான தீயில். புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், புடலங்காவில் தண்ணி விடும். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு புடலங்காவை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கி வரட்டும், இடையில கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் தக்காளி புடலங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது சைடில் புடலங்காய் வெங்காயம் தக்காளியில் ஒரு ஓரமாக தள்ளினதுக்கப்புறம் நடுவில் மட்டும் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக முட்டையில் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணாமல் மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் விட்டுடுங்க. சிம்மில் விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வேகட்டுங்க முட்டை. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை நல்லா வெந்திருக்குங்க. இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா முட்டை வந்து இந்த புடலங்காவோட நல்லா உதிரியாக நல்லா இருக்குங்க. இப்போ புடலங்காய் வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. புடலங்காவையும் முட்டையும் வச்சு ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதை குழந்தைங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிடுவாங்க, வெறும்னு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இல்லை சாதத்தில் கூட போட்டு கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுங்க, இன்னமும் சுவை நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. புடலங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி புடலங்காய் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.